ஹலோ ஆல், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நாலேஜ் பாயிண்ட். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தான் கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதில் நம்ம லாஸ்ட் வீடியோலையுமே சொல்லியிருந்தோம், நம்ம ஒரு 10 கேட்டகரிஸ் வச்சு தான் அந்த கரண்ட் அஃபேர்ஸை கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் கவர்மெண்ட் ஸ்கீம் ரிலேட்டபிள், அண்ட் செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 டீட்டெயில்ஸ் நம்ம கவர் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இருந்தோம். அண்ட் தென் நம்ம லாஸ்ட் வீடியோஸில் மல்டி சாய்ஸ் கொஷின் மாதிரி கவர் பண்ணிகிட்டு இருந்தோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் மட்டும் நம்ம கவர் பண்ணியிருந்தோம். பட் ஐ எம் ரிசீவிங் ஒன் கமெண்ட். ஸோ அதில் வந்து ஃபுல் டீட்டெயிலுமே கேட்டிருந்தாங்க. நான் வந்து வெறும் எம்சிக்யூ கொஷின்ஸ் மாதிரி கொடுத்துட்ருந்தேன், ஸோ தட் நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ ஆஸ் பர் அவங்களோட ரெக்வெஸ்ட் படி இயர் ப்ளஸ் வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க, என்ன மினிஸ்ட்ரி அதில் இருக்குது, அண்ட் தென் சம் அதர் டீட்டெயில்ஸ் அபவுட் அந்த பர்டிகுலர் ஸ்கீம் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ட் வித், நான் இந்த வீடியோவில் ஒரு 25 ஸ்கீம்ஸ் பற்றி, ஸ்கீம்ஸ் அப்படிங்கும் போது நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. நம்ம 2 கேட்டகரியாக பிரித்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்னு பார்க்க போகிறோம். ஸோ அதில் இன்றைக்கி நான் ஃபர்ஸ்ட் 25 ஸ்கீம்ஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் கொண்டுட்டு வந்திருக்கேன். அண்ட் தென் இதை வந்து நம்ம ஆல்ரெடியுமே மல்டி சாய்ஸ் கொஷினாக ப்ரீவியஸில் கேட்குறது அப்படியும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதையும் கூட செக் பண்ணிக்கோங்க. ஆர் இன்னும் டீட்டெயில்டாக எனக்கு இமேஜோடு வேணும் அப்படின்னா நான் ஷார்ட்ஸ் வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ அதையும் கூட செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அகைன் பார்க்கலாம் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்காங்க அப்படின்றத. ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபஸ்ட்டு ஸ்கீமாக இருக்கிற பிஎம் ஜன்தன் யோஜனா அப்படின்றது. ஸோ இது எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 2014. ஸோ நல்லா தெரியும், நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சார் தான் இதை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிஎம் ஜன்தன் யோஜனா அப்படின்றது முக்கியமாக என்னென்னா ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் அண்ட் ரூபே டெபிட் கார்டு, இந்த இன்சூரன்ஸ் வசதி இதெல்லாம் வந்து கொடுக்கறது தான். ஸோ தட் இதோட என்ன மினிஸ்ட்ரியில் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபினான்ஸில் தான் வரும். ஸோ வந்து வங்கி கணக்கு அக்கௌண்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கணும். முக்கியமாக ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்றத சொல்லலாம். அண்ட் இது முக்கியமாக எந்த இயர் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றத கொஷினில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ செகண்ட் ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்வச் பாரத் மிஷன். ஸோ இதுவுமே சேம் அதே, நான் இப்போ கொடுத்துருக்கிறதுமே ஆர்டராக தான் ஃப்ரம் 2014 தான் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஸோ செகண்ட் ஒன் ஸ்வச் பாரத் மிஷன் அப்படின்றது 2014, அதுவும் கரெக்டாக October 2 அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஸ்வச் பாரத் மிஷன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, தூய்மை இந்தியா, அதாவது க்ளீனாக இருக்கணும் அப்படின்றது தான். இந்த முக்கியமாக அதுலேயுமே வந்து இந்த திறந்தவெளி கழிப்பிடம் இருக்குது இல்லையா, அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கான அதை வந்து ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீமாக தான் இது இருந்துச்சு. ஸோ அதிகமாக வந்து தூய்மையை பேஸ் பண்ணது தான் இந்த ஸ்கீம். எதுவும் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2014 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்தது தேர்ட் பார்த்தோம் அப்படின்னா பேட்டி பேச்சோ அண்ட் பேட்டி பாத்தோ அப்படின்ற ஸ்கீம். ஸோ இது நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சும்மா ஹிந்தியில் பேட்டி அப்படின்னா வந்து கேர்ள்ஸை சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பெண் குழந்தைகளுக்கு அவங்களோட சேஃப்டிக்காகவும் எஜுகேஷனுக்காகவும் ஸ்டார்ட் பண்ண ஸ்கீம் தான் இது. ஸோ இது வந்து டிபார்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வருது. ஸோ பெண் குழந்தை பாதுகாப்பு. ஆல்ரெடி ஸ்வச் பாரத் மிஷன் சொன்னோம், ஜல் சக்தி அப்படின்ற தூய்மை ரிலேட்டபிளான டிபார்ட்மெண்ட்டில் அது வருது. அண்ட் ஃபோர்த்தாக இருக்கிற பிஎம் ஆவாஸ் யோஜனா அப்படின்ற ஸ்கீம், எல்லாருக்கும் வீடு கொடுக்குற திட்டம். ஸோ இதுவுமே நம்ம எல்லாருமே நல்லா ஃபெமிலியராகவுமே பார்த்துருப்போம். பிகாஸ் ஏன்னா நம்மளை சுற்றியுமே நிறைய பேர் வந்து இந்த ஸ்கீமில் வீடு எல்லாமே அவாய்ட் பண்ணவங்களாம் இருக்காங்க. ஸோ இது வந்து அப்போது எக்ஸாக்டாக நம்ம வீடு தான் கொடுக்குறாங்க. அப்போ இது என்ன மினிஸ்ட்ரிக்கு கீழே வரும்னா ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ், அந்த மினிஸ்ட்ரிக்குள்ளார தான் இது கண்டிப்பாக வரும். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 2015 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சேம் நம்ம முன்னாடி சொன்ன பேட்டி பச்சாவ் அந்த ஸ்கீமுமே வந்து 2015 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்தது 5th ஸ்கீமாக இருக்குது அடல் பென்ஷன் யோஜனா. ஸோ இது வந்து தொழிலாளர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் மாதிரி கொடுக்குறது தான் இந்த அடல் பென்ஷன் யோஜனா. இதுவும் வந்து அமௌண்ட்டு தானே கொடுக்குறாங்க. அப்போ இதுவும் வந்து என்ன மினிஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ், அந்த ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டது தான். அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2015 தான் இதுவுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 60 வயசுக்கு பிறகு மாதாந்திர ஓய்வூதியம் அவங்களுக்கு கிடைக்கும், அதுதான் இது. அடுத்து 6th ஸ்கீமாக இருக்கிற பிஎம் ஃபசல் பீமா யோஜனா. ஸோ இது வந்து 2016 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு திட்டம் கொடுக்கறது தான் இதோட முக்கியமாக இருக்குது. இதோட மினிஸ்ட்ரி பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர், ஏன்னா விவசாயிகள் வந்துட்டாங்க இல்லையா, அதனால் இது என்ன மினிஸ்ட்ரி அப்படின்னா அக்ரிகல்ச்சர். பயிர் சேதத்தா ஏதாவது நடக்குது அப்படின்னா அதோட இழப்பீடுகளை வந்து குறைக்கலாம். ஸோ இதெல்லாம் இது சம்மந்தப்பட்டது. ஸோ 7th பார்த்தோம் அப்படின்னா பிஎம் உஜ்வாலா யோஜனா. ஸோ இது 2016 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வந்து பாவர்ட்டியில் இருக்கிற குடும்பத்தில் இருக்க கேர்ள்ஸ்க்கு வந்து இலவசமாக எல்பிஜி கொடுக்குறது. ஏன்னா அதுதானே முக்கியமான தேவையாகவே
இருக்குது ஒரு ஃபேமிலிக்கு. ஸோ அதை வந்து ஃப்ரீ பண்ணுறதுக்கான திட்டம் தான் இது. அதுபோல் முன்னாடிலாம் வந்து இந்த புகையில் சமையல் பண்ணுறதுக்கு அதுவே நிறைய டிசீஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ அவங்களோட ஹெல்த் கன்சர்னில் தான் இந்த எல்பிஜி வந்து கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ இந்த ஸ்கீமும் வந்து 2016 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஸ்டாண்டப் இந்தியா, இதுவும் 2016 தான். இது என்னென்னா இதுவுமே வந்து பிரைம் மினிஸ்டர் மேக்ஸிமம் நிறைய வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சாரோட ஸ்கீமாக தான் இருக்கும். அண்ட் தென் இப்போவும் அவங்க தான் இருக்காங்கன்றதுனால மேக்ஸிமம் இந்த ஸ்கீம்ஸ்லாம் கேட்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இது வந்து எஸ்சி எஸ்டி அண்ட் தென் பெண்களுக்கு வந்து தொழில் சம்மந்தமான உதவிகள் தள்ளுறது. ஸோ பணம்னு வர எல்லாமே வந்து மினிஸ்ட்ரின்னு பார்க்கும்போது ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி தான் வரும். அடுத்தது 9th ஒன் பிஎம் முத்ரா யோஜனா அப்படின்றது இது 2015 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து சின்ன சின்ன தொழில்களுக்கெல்லாம் கடன் கொடுக்குற திட்டம். ஸோ இதில் நிறைய பிரிவுகள் இருக்குது. சிக்ஷு, கிஷோர், தருண் அப்படின்ற பிரிவுகள்லாம் வந்து இதில் இருக்குது. ஸோ இதுவுமே அமௌண்ட் சம்மந்தப்பட்டதுன்றதுனால ஃபினான்ஸ் தான் வரும். அடுத்தது 10th ஒன் டிஜிட்டல் இந்தியா. ஸோ 2015 வந்திருக்காங்க. அனௌன்ஸ் 2015 இந்த திட்டம் வந்திருக்கு. ஸோ இது டிஜிட்டல் அப்படின்னாலே தெரியும். ஸோ எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோடைய அப்டேஷன்ஸ் தான். ஸோ கவர்மெண்ட் நடக்கிறது, டிஜிட்டல் சர்வீசஸ் இப்போலாம் எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து அமௌண்ட்டு கூட பேமெண்ட்டு கூட டிஜிட்டலில் தான் பண்ணுறோம். ஸோ அந்த இது தான் வந்து டிஜிட்டல் இந்தியா. ஸோ இது வந்தது பார்த்தோம் அப்படின்னா 2015 வந்து இது வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்கில் இந்தியா மிஷன். ஸோ வந்து யங்ஸ்டர்ஸுக்கு அவங்களோட தொழில் செய்கிறதுக்கோ இல்லை அவங்களுடைய டேலண்ட்டை வந்து வெளியே கொண்டுட்டு வரதுக்கான அவங்க ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை டெவலப் பண்ணுறதுக்கோ இல்லை அவங்களுக்கான வேலைவாய்ப்பு திறனை வந்து அதிகரிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்கில் இந்தியா மிஷன் வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த ஸ்கில் இந்தியா மிஷன்ன்றது பார்த்தோம் அப்படின்னா 2015 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுவுமே பிஎம் நரேந்திர மோடி சார் தான் வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. அண்ட் அடுத்தது ஸ்டார்ட் அப் இந்தியா. ஸோ இது வந்து புதுசாக வந்து தொழில் தொடங்குறதுக்கானது தான் இந்த ஸ்டார்ட் அப் இந்தியாவில் சொல்கிறோம். ஸோ இது வந்து புது தொழில் இல்லையா, அப்போ கமர்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ அந்த ஃபேக்ட்ஸில் இது வருது. ஸோ எஸ் டேக்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் ஸ்டார்ட் அப் இதெல்லாம். ஸோ 13th ஆயுஷ்மான் பாரத் பிஎம்ஜே, இது வந்து 2016 கொண்டு வந்திருக்காங்க. ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேருக்காக வந்தது தான். ஸோ மருத்துவ காப்பீடெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அதுதான் இந்த ஆயுஷ்மான் பாரத் அப்படின்றது. ஸோ அதுதான் 13. ஸோ இப்போ நம்ம 14 பார்க்கலாம். ஸோ பிஎம் கிசான் சம்மன் நிதி அப்படின்றது இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா 2019 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் 6,000 ருபீஸ் வந்து தராங்க. ஸோ தவணையாக இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி 2000 வந்து கொடுத்துட்ருக்காங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2019. ஸோ இது விவசாயிகளுக்கு தானே தராங்க, அதனால் டிபார்ட்மெண்ட் வந்து அக்ரிகல்ச்சர். அடுத்தது 15th கொஷின் ஜல் ஜீவன் மிஷன். ஸோ வந்து அதிலே தெரியுது, ஜல்ன்றது குடிநீர் சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஒவ்வொரு வீட்டுக்குமே வந்து குடிநீர் கொடுக்கறது. ஸோ ஜல் சக்தி மினிஸ்ட்ரி ஆல்ரெடியும் நம்ம பார்த்தோம். இதே போல் இன்னொன்று தூய்மை இந்தியாவுக்கும் ஜல் சக்தி மினிஸ்ட்ரியை தான் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இது வந்து இந்த ஜல் ஜீவன் மிஷன் அப்படின்றது இந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வந்து நமக்கு வருது. அண்ட் பிஎம் ஸ்வாநிதி அப்படின்றது ஸ்ட்ரீட் சைட்லலாம் வியாபாரிகள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு வந்து கடன் திட்டம் கொடுக்குறது. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நிறைய கோவிட்க்கு அப்புறம் நிறைய பேரோட ஒர்க் எல்லாமே வந்து போயிடுச்சு. ஸோ அதுக்காக ஒரு சின்ன சின்ன வேலைகள் செய்கிறவங்களுக்கு ஒரு கடன் உதவி மாதிரி கொடுத்தது தான் இந்த ஸ்கீம். 2020 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் தான் சம்மந்தப்படுது இதில். அடுத்தது 17th நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி. ஸோ இது வந்து 2020 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட முக்கிய அம்சம் அப்படின்னு பார்க்கும்போது கல்வி முறையோட நோக்கம் தான். ஸோ இந்திய கல்வி முறை வந்து எப்படி நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம், நிறைய வந்து மாடர்ன் ஸ்கூல்ஸ்லாம் டெவலப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்டி சாய்ஸ் கொஷின் பார்க்கும்போதே பார்த்துருப்போம். ஸோ அதுதான் வந்து இந்த பாலிசியில் புதுசாக வந்து எப்படி எஜுகேஷனை அப்டேட் பண்ணலாம், என்ன வந்து மாடர்ன் ஆக்கலாம். ஸோ அதுதான் இந்த திட்டம். ஸோ இதுவும் வந்து 2020 தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து 18 பிஎம் மத்ஸ்ய சம்பாட யோஜனா அப்படின்றது. ஸோ இது வந்து மீன் வளர்ச்சிக்கான திட்டம். ஸோ அப்போ மீன் வழங்கும்போது ஃபிஷரிஸ் மினிஸ்ட்ரி சேர்ந்ததாக இருக்கும் அது. ஸோ இதுவுமே 2020 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பிஎம் கட்டி சக்தி அப்படின்றது 2021 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய அமைச்சங்களோட உள்கட்ட திட்டம் எல்லாத்தையும் வந்து ஒருங்கிணைக்கிறது தான் வந்து இதோட மெயின் வேலையாகவே இருந்திருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி 2021 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பிஎம் தான் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 20th மிஷன் போஷன் 2.0 அப்படின்றது. ஸோ போஷன் அந்த போஷாக்கு அப்படின்றது வந்து அந்த ஹெல்த் கன்சர்னோட, அதுவும் முக்கியமாக கேர்ள்ஸ் அண்ட் தென் சைல்டுக்கு வந்து ஊட்டச்சத்து மேம்படுறதுக்காக இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுவுமே 2021 தான் யூனியன் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 21
21 பார்த்தோன்னா பிஎம் விஸ்வகர்மா யோஜனா. ஸோ இது வந்து எம்எஸ்எம்ஏ மினிஸ்ட்ரி, அதாவது ஒரு சில பயனாளிகள் தச்சர், கொல்லர், இல்லை வந்து குயவர்கள், இல்லை நெசவு செய்கிறவங்க, ஸோ இவங்களுக்கெல்லாம் சம்மந்தப்பட்டது வந்து இந்த ஸ்கீம் வந்து அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்தது. ஸோ இதுவும் வந்து 2023 அனௌன்ஸ் பண்ணுறாங்க. சேம் பிஎம் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 22 பார்த்தோம் அப்படின்னா பிஎம் சூரியகார் மஃப்ட் பிஜ்லி யோஜனா. ஸோ இது வந்து 2024 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரெனியூவபிள் எனர்ஜிக்காக நிறைய வந்து ரூஃப்டாப் சோலார் வந்து நம்ம வீட்டிலே கொடுக்குறோம் இல்லையா, இலவச மின்சாரம் கொடுக்கறது. ஸோ அதுக்காக இந்த ஸ்கீம். அடுத்தது 23 வந்து பிஎம் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம். ஸோ 2024 இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஸோ முக்கியமாக கார்ப்பரேட் ஆஃபீஸ்க்கு யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் நிறைய தொழில் அனுபவத்துக்காக இதை வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் 24 பிஎம் தன்ய கிருஷி யோஜனா. ஸோ 2025 அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சருங்கும்போது விவசாயம் சம்மந்தப்படும். ஸோ 100 மாவட்டங்களில் விவசாய உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கான ஸ்கீம் தான் இது. 2025 சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக என்னைய வீடியோவோட 25th கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிஎம் விக்சிட் பாரத் ரோஷ்கர் யோஜனா. ஸோ 2025 தான் இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூனியன் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த மினிஸ்ட்ரி அப்படின்னா லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். முக்கியமாக இது எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக ஒரு வந்து க்ரோஸ் கணக்கில் வந்து வேலைவாய்ப்புகளை உருவாக்குறதுக்கான ஒரு ஸ்கீமாக தான் இது இருக்குது. ஸோ இந்த 25 ஸ்கீம்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். இதில் முக்கியமாக வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்கலான்னா, எப்போ என்ன ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணாங்க, இப்போ ஸ்வச் பாரத் வந்து எந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணாங்க, இல்லை பிஎம் உஜ்வாலா ஸ்கீம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, யார் ஸ்டார்ட் பண்ணாங்க, யார் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணாங்க, அண்ட் தென் இப்போ ஆயுஷ்மான் பாரத்தில் எவ்வளோ வந்து காப்பீடு தராங்க, இல்லை பிஎம் கிசானில் எவ்வளோ அமௌண்ட்டு தராங்க, இன்ஸ்டால்மெண்ட்டில் தராங்களா. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்கலாம். ஸோ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பொறுத்த மட்டும் நமக்கு நிறைய வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம அதை வச்சு நம்ம அந்த ஸ்கீமை சொல்லிடலாம். பிகாஸ் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் நமக்கு தெரியும், வேர்ட் மீனிங் தெரியும். ஸோ அதை வச்சு இதுக்காக தான் இந்த ஸ்கீம் இருக்குன்றதை கெஸ் பண்ணிட முடியும். ஸோ இது ஹிந்தியில் இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் நம்ம அந்த வேர்டோட மீனிங் தெரிஞ்சால் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் பார்த்ததில் நமக்கு ஆன்சர்ஸ் தெரியுதான்னு ஒரு 5 கொஷின் செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ பிஎம் ஜன்தன் யோஜனா அப்படின்றது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின். ஸோ அதுக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ செகண்ட் கொஷின், ஜல் ஜீவன் மிஷன் எந்த அமைச்சகத்தின் கீழ் வரும்? ஸோ ஜல் ஜீவன் அப்படின்றது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வரும்? ஸோ அப்படின்றது தான் நம்மளோட செகண்ட் கொஷின். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது தெரியலனா நான் நெக்ஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது இதுக்கு ஆன்சர்ஸ் கொடுத்துட்டு அடுத்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ தேர்ட் கொஷின், பிஎம் விஸ்வகர்மா ஸ்கீம் அப்படின்றது யாருக்கு முக்கியமாக ஸ்டார்ட் பண்ணாங்க? ஃபார்மர்ஸ்க்கா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கா, இல்லை கைவினைஞர்களுக்கா, இல்லை பெண்களுக்கா அப்படின்றது. ஃபோர்த்து கொஷின், பிஎம் சூரியகார் முஃப்ட் பிஜ் யோஜனா. ஸோ இது வந்து எந்த டிபார்ட்மெண்ட் கூட தொடர்புடையது? அக்ரிகல்ச்சரா, சோலார் எனர்ஜியா, ஹவுசிங்கா, ஹெல்த்தா? அண்ட் ஃபிஃப்த்து கொஷின், பிஎம் விக்சிட் பாரத் ரோஷ்கர் யோஜனா. லாஸ்ட்டாக பார்த்த கொஷின். ஸோ அதோட முக்கியமான நோக்கம் என்ன? ஸோ அப்படின்றது. ஸோ இப்போ நம்ம ஒரு 5 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு ஆன்சர் தெரிகிறவங்க கொஷின் நம்பர் போட்டு ஆன்சர்ஸ் சொல்லுங்கள். ஸோ இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மீ ஃபார் மோர் டிஎன்பிசி ரிலேட்டட் வீடியோஸ். ஆர் இந்த மாதிரி உங்களுக்கு டாபிக்ஸ் ஏதாவது இன்னும் கவர் பண்ணணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வில் கவர் இட் அப். தேங்க்யூ.